உங்க புள்ள பொம்பளைங்கிட்ட அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் போன மாதிரி நீங்களும் போயிடுவீங்க. மங்களம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போடா, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்குள்ள போ. போக மாட்டேன், போடா. ஏய், சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு இருக்கீங்களா? அடக்கறண்டா. உங்க ஆட்டத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீங்களா புகார் வாபஸ் வாங்கிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும் நினைச்சேன். அவ்வளவுதான், வேற வழியே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. என் பிள்ளைய எப்படி வெளில கொண்டு வரணும், உங்க எல்லாரையும் என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும். பாத்துக்கிறேன். இந்த கேஸ யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். நொந்து போறீங்க, நொந்து போறீங்க. வருது. அந்த ஆள் கையிலோட எதிர்காலத்தை பத்தி பேசுறத பார்த்தா பிரச்சனை பெருசாகும் போல இருக்குக்கா. எதுக்குக்கா வம்பு? அந்த பயல உள்ள வச்சு நம்ம என்னக்கா செய்ய போறோம்? அவனை பழி வாங்குறதுனால நமக்கு என்னக்கா லாபம்? தொலைஞ்சு போது சனின்னு பேசாம புகார வாபஸ் வாங்கினாக்கா, அதானே நம்ம பொண்ணு எதிர்காலத்துக்கும் நல்லது. நீ புதுசா வந்தவ, நீ எதுக்கு இதெல்லாம் தலையிற? அந்த பையன் இது வரைக்கும் அடிச்சு கொட்டம்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியுனே, அந்த பையன் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணான்னு நான் தான் கொடைக்கானலே பார்த்தனே. அதெல்லாம் சாதாரணம், அவன் அதுக்கு மேலே பண்ணுவான். இந்த பாரு, இது எங்க குடும்ப விஷயம், உனக்கு முழுசா எதுவும் தெரியாது. நீ இதை விட்டுட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு. சரிண்ணே, இது உங்க குடும்ப விஷயம். என்ன பண்ணா சரியா வரும் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். சரிக்கா, நான் வரேன்க்கா. இருட்டு ராஸ்கல், எப்படி எல்லாம் நாடகம் போடுறான் பாருங்க அந்த கேசவ். இந்த பொண்ணை ஏமாந்து போற அளவுக்கு அவன் எப்படி நடிக்கிறான் பாத்தீங்களா? அந்த பையனுக்கு தான் புத்தி இல்ல நினைச்சேன். அவங்க அப்பனை பார்த்தா அதை விட மோசமானவன் இருப்பான் போல. அவர் பேசிட்டு போனதை பார்த்தா ஏதாவது செல்வாக்கு பயன்படுத்தி அந்த ரோகித்தை வெளில எடுத்துருவார் போல இருக்கே. அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்படி பண்ண முடிஞ்சா நம்ம கிட்ட எதுக்கு வந்து கெஞ்சணும்? அந்த ஆள் காசு பணம் வச்சிருக்காருடி. எக்கு தப்பா ஏதாவது பண்ணி ரோஹித்தை கோர்ட்டு கூட்டின்னு போகும்போது தப்பிக்க வச்சிட்டாருனா? மங்களம், உங்க அப்பாவை, துரைய, மாப்பிளைய, வெற்றிய, அமுதனை எல்லாரையும் போலீஸ் புடிச்சிட்டு போனப்ப அந்த கேசவ என்ன பண்ணா? ராத்திரியோட ராத்திரியா நீதிபதி வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் ஜெயில போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணல? அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த ரோஹித் பையலை இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஜெயிலுக்கு அனுப்ப வழி பண்ணுங்க. இப்பே போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். எங்களுக்கு பண்ணதை இவனுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பிரஷர் கொடுப்போம். வாமங்களா. வாங்க சார், விஐபிஸ். என்னாச்சு, கெஞ்சினீங்களா? ஒத்துக்கிட்டாங்களா? கெஞ்சியாச்சு சார், காலில் விழுந்து உருண்டாச்சு, பிறண்டாச்சு சார். ஒன்னும் நடக்கல. ஒரு ஆள் கூட அசைச்சு கொடுக்கல சார். அப்படின்னா பையன் உள்ள போக வேண்டியதுதான். ஐயோ சார், இல்ல சார், அது மட்டும் நடக்க கூடாது சார். என்னங்க, புகார் கொடுத்தவங்க வாபஸ் வாங்க தயாரா இல்லைங்கிறீங்க, அப்புறம் என்ன செய்ய முடியும்? சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். பெரிய லாயரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். நான் எப்படியாவது என் செல்வாக்கு பயன்படுத்தி என் பையனை வெளியில எடுத்துருவேன் சார். என்ன சார், பையனை வெளியில விட சொல்லி செல்வாக்க பயன்படுத்துறாரா? ஏய், அது எதுக்கு உனக்கு? நீங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்தை தேவையில்லாம தலையிடுறீங்க? ஹலோ, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயமே நாங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நாங்க தலையிடாம வேற யாருங்க தலையிடுவாங்க? உங்க பையன் மேல என் பொண்ணு கொடுத்த புகாருக்கு நீதி கிடைச்சாகணும். நீங்க காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு போறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். இன்ஸ்பெக்டர் சார்,
இவரோட பையன் ரோஹித் ஒரு மோசமான பொறுக்கி, கேடுகட்ட குற்றவாளி. அவன் எப்பேற்பட்ட அயோக்கியன்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான சாட்சிகள் எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அந்த சாட்சியத்தெல்லாம் கோர்ட்டு கூட ஏத்துக்குச்சு. இவனை உடனடியா அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கு. எல்லா சாட்சிகளும் இருந்தோம். அவனை கையும் களவுமா எஸ்பி முன்னாடி நாங்களே பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சோம். அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். உங்களே ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். நீங்க கொஞ்சம் அசந்தா கூட பணத்தையும் அவங்க அப்பாவோட செல்வாக்கையும் பயன்படுத்தி இன்னொரு தடவையும் தப்பிச்சு ஓடுவான். நீங்களே பாத்தீங்களா சார், இந்த கேஷவ் அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக தன்னால அண்ணன் எல்லா முயற்சியுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்ககிட்ட கெஞ்சினாரு, அப்புறம் எங்க கிட்ட கெஞ்சினாரு. எதுவுமே நடக்கலனோனே இப்ப மேல பேசுறேன் டைம் கொடுங்கன்றாரு. அதுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னு வைங்க, நீதி நியாயத்தெல்லாம் விடுங்க, உங்க வேலைக்கே பிரச்சனை ஆயிடும். அதனால நாளைக்கு கோர்ட் திறக்கிற வரைக்கும் காத்திருக்காம இவரை நீங்க இப்பவே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கே சப் ஜெயில அடைக்கணும். ஏய், என்ன சட்டத்தை உங்க இஷ்டத்துக்கு வளைக்க பாக்குறீங்களா? இல்ல, சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய சொல்றோம். எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க மாமா எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணப்ப நீங்க எந்த வழியில போனீங்களோ அதே வழியில தான் நாங்களும் போறோம். எங்க அப்பா செல்வாக்கு பயன்படுத்தி சாட்சியை கலைச்சிடுவாரு. எங்க அப்பா ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறது பாதுகாப்பு இல்ல. இதெல்லாம் சொல்லி தானே நைட்டோட நைட்டா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிங்க. இப்ப நாங்களும் அதே தான் சொல்றோம். என்ன ஒண்ணு, எங்க அப்பாக்கு அநியாயமா செஞ்சத உங்க பையனுக்கு நியாயமா செய்ய சொல்றோம். உங்க பையனும் நீங்களும் என்ன அடவடி வேணாலும் பண்ணுவீங்க, சட்டத்தை எப்படிலாம் கடிச்சு துப்புவீங்கன்னு எல்லாம் தான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமே. இன்ஸ்பெக்டர் சார், இவரை நீங்க இப்பவே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லன்னா நாங்க எஸ்பி கிட்ட போக வேண்டியது இருக்கும். அடடா இருங்கம்மா, ஏன் இவ்வளவு பதறீங்க? இப்ப என்ன, இவனை மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கே சப் ஜெயில அடைக்கணும். ஒரு நாள் கூட என் பையனை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன்னு சொன்னா அவங்க அப்பா மூக்க உடைக்கணும். அத முதல்ல செய்யுங்க இன்ஸ்பெக்டர். யோ துறையாத சார் 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 இது ரொம்ப அநியாயம் சார், இது ரொம்ப அநியாயம். என்ன சார், உங்களுக்காக பண்ண அதே விஷயத்தை இப்ப இவங்களுக்காக பண்றேன். ஒருத்தருக்கு பண்ணி ஒருத்தருக்கு பண்ணலன்னா தான் அநியாயம். ரெண்டு பேருக்கும் சமமா பண்ணிட்டு அது நியாயம் தானே? அதுவும் இல்லாம இங்க எல்லாமே சட்ட பிரகாரம் தான் நடக்குது. அப்புறம் என்ன, மாஜிஸ்ட்ரேட் வீடு தெரியும்ல, அங்க வாங்க சார், மாஜிஸ்ட்ரேட் முன்னாடியே பேசிக்கலாம். சோ வாங்க சார். சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். சார் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா என் பையனோட எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடும் சார். நீங்க தயவு செஞ்சு கேளுங்க சார். அங்க வந்து சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஆகட்டும். ரோஹித் டேய் சார் 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 ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார் பாத்துக்கிறேன். ஏகப்பட்ட தப்பான வேலைகள் பண்ணிருக்காங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அதனால ரிமாண்ட் கொடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், இந்த கேஸே ஒரு பொய் கேஸ் யுவர் ஆனர். இதோ நிக்கிறாங்களே இந்த பெண்களோட குடும்பத்தாலையும் போலீஸாலையும் அக்யூஸ்டுக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட கேஸ். சரி, எதை வச்சு இது ஜோடிக்கப்பட்ட கேஸ் சொல்றீங்க? யுவர் ஆனர், இந்த பெண்களோட குடும்பத்துக்கும் மிஸ்டர் கேசவோட குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை இருக்கு யுவர் ஆனர். என்ன பகை? சொத்து பிரச்சனை யுவர் ஆனர். அதாவது மிஸ்டர் கேசவோட அப்பா அருணாச்சலம் பூவரசநல்லூரை சேர்ந்த ஞானாம்பாள்ங்கிற பொம்பளையோட இல்லீகலா அஃபேர் வச்சிருந்தாரு. யோ அபாண்டமா பேசுன, அல்பாசில போயிடுவேன். இந்தம்மா என்ன பேச்சு இதெல்லாம்? ஐயா, இவர் எங்க அம்மா பத்தி தப்பா பேசிட்டு இருக்காருயா. அதுக்காக நீதிபதி முன்னாலே இப்படிதான் பேசுறதா? கண்டெம்ட் போட்டுருவேன். சாரி சார், அக்கா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த வக்கீல் சார் சொல்றதுல எந்த உண்மையும் இல்ல. எங்க அம்மா எங்க அப்பாவோட லீகல் ஒய்ஃப். இதை நிரூபிக்கிறதுக்கு எங்க கிட்ட சாட்சிகளும் ஆதாரமும் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் இடையில இருக்கிற உறவு லீகலோ இல்லீகலோ, அதுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சார் சம்பந்தம்? அந்த பொண்ணு சரியாதாங்க அப்செக்ட் பண்ணுது. நீங்க சொன்னதுக்கும் கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாத விஷயங்களை ஏன் பேசுறீங்க? சாரி யுவர் ஆனர், நான் சொல்ல வந்தது என்னன்னா மிஸ்டர் கேசவோட குடும்பத்துக்கும் இதோ நிக்கிற இவங்க குடும்பத்துக்கும் சொத்து விஷயமா தகராறும் முன்பகையும் இருக்கு. இவங்கெல்லாம் அருணாச்சலத்தோட திரண்ட சொத்துக்களை எப்படியாச்சும் அடைஞ்சிடணுங்கிற வெறியோட இருக்காங்க. அதுக்கு தடையா இருக்கிறது மிஸ்டர் கேசவ். அவர் அந்த பிரச்சனையில இருந்து அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக
அவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிற அவரோட மகன் ரோஹித் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி போலீஸ் உதவியோட இந்த கேஸை ஜோடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்றது மூலம் மிஸ்டர் கேசவை அச்சுறுத்தி அவரை பிளாக்மெயில் பண்ணி சொத்துக்களை விட்டு கொடுக்க வைக்கிறது தான் அவங்களோட நோக்கம். அதனால இந்த கேஸ் உள்நோக்கத்தோட ஜோடிக்கப்பட்ட கேஸ். இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சு அக்யூஸ்ட் ரோஹித்துக்கு ஜாமீன் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். என்னங்க நீங்க இந்த கேஸை நீங்க சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அக்யூஸ்ட் ரோஹித் ரோட்ல தாம்பாட்டுல போயிட்டு இருக்கிற இந்த பொண்ணை வழிமறிச்சு வம்பு பண்ணிருக்கான். இதுக்கு வீடியோ ஆதாரமும் இருக்கு. அந்த ஆதாரத்தை என்னோட கோர்ட் விசாரிச்சு இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு நானே வாரண்ட் போட்டிருக்கேன். அரெஸ்ட் ஆன அக்யூஸ்ட் போலீஸை ஏமாச்சி தப்பிச்சு போனதா இதோ நிற்கிறாரு இவங்க அப்பா கேசவ். அவரே ஓப்பனா கோர்ட்ல ஒத்துக்கிட்டு இருக்காரு. தப்பிச்சு போன குற்றவாளிய உடனே கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு போலீஸுக்கு நானே உத்தரவு போட்டிருக்கேன். ஒரு வழியா இப்பதான் புடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் பத்தாதுன்னு அக்யூஸ்ட் ரோஹித் தலைமறைவா இருந்த காலத்துல கொடைக்கானல்ல வச்சு இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் வழிமறிச்சு கடத்தி அடிச்சு துன்புறுத்தி கேஸ வாபஸ் வாங்கணும்னு கட்டாயப்படுத்திருக்காங்க. நிலைமை இப்படி இருக்கிறப்ப இவன் எந்த தப்பும் பண்ணல, இவன் உத்தமன், இவங்க தான் அவன் மேல பொய்யான கேஸ் போட்டாங்க, அதனால இவனை ஜாமீன்ல விடணும்னு சொல்றீங்க. எப்படி விட முடியும்? நீங்களே சொல்லுங்க. இல்ல யுவர் ஆனர், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே பொய்ன்னு எங்களால நிரூபிக்க முடியும். பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காக சின்ன வயசு பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறது அவனோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லதில்ல. அதனால அக்யூஸ்டோட எதிர்கால நலனை கருத்துல வச்சு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம அவனுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். அக்யூஸ்ட் சின்ன பையனா, விக்டிம் இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன தொண்டு கிழவியா? இவனும் சின்ன பருவத்து புள்ள தானே. அவனை வெளியில விட்டா அந்த பொண்ணோட எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும் இவங்க பயப்படுறாங்க. சட்டப்படி நியாயப்படி சரிதானே யுவர் ஆனர்? பையன் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கிறதுக்கு அண்டர்டேக்கிங் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதனால ஜாமீன் கொடுத்துருங்க. ஆஹா, ஜாமீன்லாம் கிடையாது. 15 நாள் ரிமாண்ட். கேஸ் எடுத்து நடத்துங்க. ட்ரையல் வரும்போது பாத்துக்கலாம். இன்ஸ்பெக்டர், ஆர்டர் தர அக்யூஸ்ட சப் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே சார். என்ன கேசவ் சார், கல்யாணமே ஆகாம உங்க பையன் மாமியார் வீட்டுல விருந்து சாப்பிட போறான்? பெரிய கில்லாடி சார் உங்க பையன். ஒரு நாள் கூட உங்க பையனை உள்ள உட்கார விட மாட்டேன்னு போலீஸ்கிட்டயே சவாலா? ஏய் வாடா. ரோஹித் சாரி, நான் எவ்வளவு ட்ரை பண்ணியா? யோ நிறுத்தியா? நீ எல்லாம் ஒரு அப்பனையா? பையன் மேல ஏதாச்சும் அக்கறை இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கவிடையா நீ? டேய் ரோஹித், நான் உன்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு சின்சியரா முயற்சி பண்ண தெரியுமா? வாய முடியா? நான் தான் அப்பவே சொன்னல பிரச்சனை வேற பெருசாயிடும் போறதுக்கு சாகச வேலை பண்ணாம ஒழுங்கா சரண்டர் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஜாமீன்ல எடுத்து சொன்னல, கேட்டியா நீ? அப்படி எல்லாம் பண்ணிருந்தோம்னா 2-3 நாள் மட்டும் உள்ள இருந்துட்டு ஒழுங்கா ஜாமீன்ல வந்திருப்பேன். இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல, ஒரு நாள் கூட ஜெயில இருக்க விட மாட்டேன் சொல்லிட்டு இப்போ 15 நாள் ரிமாண்ட் வாங்கி குடுத்துட்டியா? எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டியா? ஜெயிலுக்கு போறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. இங்க பாரு என்ன பார்த்து எப்படி நக்கலா சிரிச்சிட்டு இருக்க அந்த கையில. அவன் முன்னாடி என்ன இப்படி கேவலப்படுத்திட்டியா? சீ, இதுக்கு நீ என்ன கொன்னிருக்கலாயா? ஏய் ரோஹித், அம்மாச்சி, அம்மா கையிலே அம்மாச்சி, அந்த அயோக்கிய ராஸ்கல ஜெயில தள்ளியாச்சு. நெசமாவா? ஆமாமா, 15 நாள் ரிமாண்ட்ல போட்டுருக்காங்க. நான் பெயிலபிள். அப்படின்னா 15 நாள் அவனால வெளியில வரவே முடியாது அம்மாச்சி. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர், மேஜிஸ்ட்ரேட் எல்லாரும் நமக்கு சாதகமா தான் இருக்காங்க. அவங்க ஒண்ணு நமக்கு சாதகமாலாம் நடந்துக்கல. சட்டம், சாட்சியம் இதெல்லாம் எந்த பக்கம் சாதகமா இருந்ததோ அந்த சைடு அவங்க நின்னாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருந்துச்சு.
ஏற்கனவே ஆதாரத்தை எல்லாம் நாம தான் கொடுத்துருக்கோமே. அதான் மச்சி நம்ம சைடு பயங்கர வெயிட் ஆயிடுச்சு. அந்த கேஸ சென்னையில இருந்து வக்கீல்லாம் கூட்டிட்டு வந்து அவர் பையனை ஜாமீன்ல எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, ஒண்ணும் நடக்கலையே. மேஜிஸ்ட்ரேட் எதுவுமே காது கொடுத்து கேட்க தயாராவே இல்ல. ஜாமீனே கிடையாது, 15 நாள் ரிமாண்ட், கேஸ் ட்ரையலுக்கு வரும்போது பாத்துக்கலாம் போங்கன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஆர்டர் வாங்கின கையோட அந்த பயல சப்ஜெக்ட் கொண்டு போயிட்டாருமா. அப்பா, நம்மள புடிச்ச பீட ஒழிஞ்சது. ஜட்ஜி தீர்ப்பு சொன்னதும் அப்பனும் பிள்ளையும் அப்படியே பொங்கிருப்பானுங்களே. பின்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி எல்லாம் நின்னாங்க 2 பேரும். அம்மாச்சி, நம்ம தாத்தாவை ஜெயிலுக்கு அமிச்சப்ப நம்மள பார்த்து எகதாளமா சிரிச்சாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் சிரிச்சோமா. அத பார்த்து அந்த ரோஹித் பல்ல கடிச்சா பாருங்க, கடிச்ச கடியில பல்லே உடைச்சிடும் போல இருந்துச்சு. இல்ல கையில, அவனுக்கு இனிமேதான் கோபம் ஜாஸ்தி ஆகும். இத்தனை நாள் அவன் ஆட்டம் போட்டான்ல, நாம அடங்கி போயிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப நம்ம திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அவனுங்க நம்மள மாதிரி அடங்கி போக மாட்டானுங்க. திரும்பவும் ஏதாவது வில்லங்கம் பண்ணணும்னு யோசிப்பானுங்க. நாம இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கெல்லாம் இனி ஒண்ணும் வேலையே இல்ல. அவங்க சாப்டர் க்ளோஸ்ட். பல்ல புடுங்கியாச்சு. இனிமே அவங்களால கொத்தவே முடியாது. கொத்தினாலும் நமக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. எப்படியோ நீங்க 3 பேரும் சேர்ந்து அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிங்களே, அது பெரிய சாதனை. அதை விட அவனை நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சு ஜெயில போட்டீங்க பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷமா. நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு அவனுங்க பண்ணத திரும்ப அவனுக்கு பண்ணீங்க பாருங்க, அவனுங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அது போதும் எனக்கு. சரிம்மா, நாங்க கிளம்புறோம், வேலையும் கூட்டு போறேன். அக்கா, சென்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து துணியெல்லாம் துவைக்காம இருக்கு. நான் உள்ள போய் என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வேலை நாளைக்கு காலையில மாத்திக்கிறதுக்கு தானே துணி வேணும். அத காலையில எடுத்து கொடுத்து அனுப்புறேன். சொல்லு. ஏன் வேலு? நான் போய் எடுத்துக்கிட்டா என்னமா? இவங்க வீட்டுக்குள்ள நான் போக கூடாதாமா? நான் அப்படியே வேலு சொன்னேன். பாவம் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காங்களே, போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்ப போய் துணி எல்லாம் தேடி எதுக்கு எடுக்கணும்னு சொல்றேன். ஏ வேலு, துணி எடுத்துட்டு போறதுக்குலாம் நான் உன கலைச்சு போயிட மாட்டேன். நான் எடுத்துட்டே போறேன். ஐயோ, நீங்க 2 பேர் பண்ற அட்டகாசத்துல நான் கழிச்சு போயிருவேன் போல இருக்கு. திரும்பி பார்த்து ஏன் கழுத்து வலிச்சிரும் போல இருக்கு. ஐயோ, வேலு, ரூம் ஏன் பூட்டி இருக்கு? திறந்து விட சொல்லு. வேலு, அவ துணி எல்லாம் தோச்சு மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ சொல்லு. வேலு, ரூம் ஏன் பூட்டி இருக்குன்னு கேட்டேன். நான் வெளியில போகும்போது பூட்டினேன், உனக்கு தான் தெரியுமே, சொல்லேண்டி. எனக்கு என்ன தெரியும்? பூட்டினா திரும்பி வந்தா திறக்க மாட்டாங்களா? திறக்க சொல்லு. அம்மா, அவதான் துணி எடுக்கணும்னு சொல்றல, கதவை திறந்து விடு. இல்ல சாவியாவது கூட அவளே திறந்து எடுத்துப்பா. சாவி அது காணும். காணுமா? நாம நான் வச்சுக்கிட்டேன் இல்லங்கிறேன். எங்கேயோ கை மறந்தாப்புல வச்சுட்டேன், எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, ஏய் வேலை, அதை உடைக்க வேணான்னு சொல்ல அவளை. எனக்கு இப்ப உள்ள போகணும், என் துணி எடுக்கணும். இந்த வெட்டி சர்வாதிகாரத்துக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாது. ஏய், ஐயோ.